காம்படிஷனுக்கு வந்துரு. கல்யாணத்தையே வெறுத்துட்டேன்னு சொன்னவ கொஞ்ச நாள்லயே பெருத்துட்டா. வீட்டுக்கு வந்த அவ பிரதரோட ஒய்ஃபும் பாத்திரத்தை விளக்கு துணியா துவைன்னு அவள் அந்த வீட்டு வேலைக்காரியாவே மாத்திட்டா. ஐயோ ஐயோ பா, என்ன மேக்கப் டா சாமி. இந்த அரகுர மேக்கப்கே இப்படி ஆடுறா. நல்லா மேக்கப் போட தெரிஞ்சா கையிலே பிடிக்க முடியாது போல இருக்கே. பா, என்ன ரங்கநாயகி, இன்னைக்கு சரோஜா வேலைக்கு வரலையா? எங்க 3 நாள் வரா, 30 நாள் லீவு போடுறா. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்கறேன் பாரு, என்ன சொல்லணும். என்னாச்சு? நீ மா போட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வர. ஓ சாரி 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 சாரிமா. சாரியும் மறுபடியும் எங்கடி போற? அம்மா, இப்ப அங்க இருந்து இங்க வந்தல, இப்ப இங்க இருந்து அங்க போணும்ல. ஏதாவது பேசுனே கைய கல உடைச்சிருவே, போடி உள்ள. அம்மா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷனா இருக்கனா? வீடு ஃபுல்லா வந்து மாப் போடு, அப்புறம் டென்ஷனே இருக்காது. வா. ஐயோ, எனக்கு உள்ள போன் அடிக்குது, நான் போய் பாக்குறேன். ஏய் ஏய் ஏய், எரும மாடு ஒரு வேலைக்கு லாய்க்குல வாய பாரு. வராத போன வந்துச்சுன்னு சொல்லிட்டா ஓடி போற நீ. என்ன இழிப்பு? நான் ஒண்ணு சிரிக்கலடி, உன் மகளாச்சு நீயாச்சு, நான் இது கிழிக்க போறேன். நான் பெத்ததும் சரியில்லை, என்ன பெத்ததும் சரியில்லை, அப்புறம் எப்படி எல்லாம் சரியா இருக்கும்? உடனே டயலாக் பேசுற மாதிரி இருக்கணும். இங்க வந்து என் உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்க கூடாது. ஏய், அப்படி இல்ல, இந்த பக்கம் திருப்ப. ஏய், அந்த பக்கம் திருப்ப. ஒரு நிமிஷம். என்னையா? உன்னை தாண்டி என்னாச்சு? மாப் போட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க. அதுக்கு ரூபினி, அதுக்கு நான் கேக்குறேன். இப்படி ஆளாளுக்கு நடந்துட்டே இருந்தீங்கன்னா நான் நாள் முழுக்க மாப் போட்டுட்டே இருப்பேனாடி. நீங்க தரைய துடைக்கிறதுனால சீலிங் மேல ஏறி போக முடியும். அப்படியே ஒரே குத்த குத்திடுவேன் உன்னை வாயிலேயே. நீங்க ஒழுங்கா மாப் போடுங்க. மாப் போடுவா? அந்த ஆங்கிள் காட்டு. எப்படி இருக்குது இதெல்லாம்? குளு குளுன்னு இருக்குமே. வச்சுக்கிற இரு உனக்கு ஒரு நாள். பாத்துப்பா, பாத்து வழுக்க போகுது, பாத்து உட்காரு. மா, நீங்க எதுக்குமா தொடச்சிட்டு இருக்கீங்க? வேற யார் துடைப்பா? வேற யார்கிட்டயாவது கொடுங்க. யார்கிட்டயாதுன்னா? இந்த வீட்ல உரிமை இருக்குன்னு நினைக்கிறவங்க கிட்ட கொடுங்க. உரிமை இருக்கவங்க கிட்டயா? அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு வரப்போற பொண்டாட்டி கிட்ட தான் கொடுக்கணும். பாட்டி, என்னது இது? உன் பொண்ணு என் பொண்டாட்டியா வேலைக்காரியாக்கிடுவா போல இருக்கு. அதனால என்னப்பா, நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். அது எப்படி? வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்கிறப்போ என் பொண்டாட்டி வந்துதான் எல்லா வேலையும் செய்யணுமா? இவளுங்க தான் கல்யாணம் பண்ணிட்டா அவளுங்க புருஷ வீட்டுக்கு போயிடுவாளுங்களேடா. அதான் 3 பேருமே இந்த ஜென்மத்துல கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதுக்காக அப்படியே விட்டுட போறியா? வேற என்ன பண்ண முடியும்? 3 பேரையும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாச்சு, என்னாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஊர் ஊரா போய் மாப்பிளையும் பார்க்க முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். எவ்வளவு நாளைக்கு தான் நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? அப்போ இவங்களை அப்படியே விட்டுட போறியா? அவங்களுக்கு என்ன பாட்டி, ஜாலியா வீட்டுல இருக்க போறாங்க, வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்க போறாங்க. ஏன் பொண்டாட்டி வந்து ஜாலியா காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து இருக்க போறா.
வீட்ல இருக்கிற 3 பொண்ணுங்களும் சும்மா தானே இருக்க போறாங்க. என் பிள்ளைங்களை குளிப்பாட்டி சோறு ஊட்டி பராமரிச்சு பத்திரமா கவனிச்சுப்பாங்க. பிரதரோட ஒய்ஃபும் அவள அந்த வீட்டு வேலைக்காரியாவே மாத்திட்டா. மா, இவ்வளவு நேரம் நீங்க இங்க தொடச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ரோகிணி கிட்ட கொடுங்க. இனிமே உங்க 3 பொண்ணுங்களையும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க சொல்லுங்க. மூஞ்ச கீஞ்ச தூக்கி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிடுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் திங்குற சோத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும். அம்மாடி, இதுக்கு பேசாம தங்கமா தாங்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாமே. ஆ, இப்ப என்ன, உங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அதை தாண்டி தங்கம் சொல்றோம். உன்கிட்ட நாங்க வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இல்ல? நிச்சயமா சரியாயிடும். அப்போ நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, நிச்சயமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையும் சரியாகாது, நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கதிர் சொன்னால இந்த ஜென்மத்துலன்னு, அது தப்பு. எந்த ஜென்மத்திலயும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போதுமா? என்னடா இவன் கல்யாணம் பண்ணிப்பானா? அவன் பொண்டாட்டி வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாள். நல்ல கதையா இருக்கே. அடிச்சு செவ்வுல திருப்பி விட்டுருவேன். யாருக்கிட்ட? அவளெல்லாம் கல்யாண மண்டபத்திலேயே அப்படியே கதற கதற ஓட விட்டுருவேன். அதுக்கெல்லாம் என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு. இல்லடி, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வரணும். கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வித்து வித்தமா டார்ச்சர் பண்ணணும். என்ன சொன்னா? அவனோட பொண்டாட்டி கால் மேல கால் போட்டுட்டு இருப்பாளாம். அவளுக்கு நம்ம வீட்டு வேலை செய்யணுமா? அவ கால உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ சொல்றதெல்லாம் சாதாரண வன்முறை. அவளை கொடூரமா சித்திரவதை பண்றதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்லி 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 என்ன ஐடியா சொல்லுடி. அக்கா, கதிர் பொண்டாட்டி கல்யாணமாயி நம்ம வீட்டுக்கு வரா. அப்படியே பிளான் பண்ணா நாம அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரோம். ஒரு மிட் ஷாட்ல சேர்ல உட்கார வச்சு நீ அவளுக்கு மேக்கப் போடுற. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடியை எடுத்து அப்படியே க்ளோஸ்ல அவளை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அவ ஜென்மத்துக்கும் அதே நினைச்சு நினைச்சு சாப்பிடாம தூங்காம பட்னி கிடந்து செத்து போயிடுவா.